லூக்கா நற்செய்தி 14:1. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு உணவு அருந்திக் கொண்டிருக்கும் பொழுது அவரை கூர்ந்து கவனிக்கின்றார்கள். ஒரு இறை ஊழியர் ஆண்டவருடைய பெயரால் வந்திருக்கிறார், இறைவார்த்தை போதிக்கிறார், பேரும் புகழோடும் இருக்கிறார். ஆகவே அவர் உண்ணும் பொழுது கூர்ந்து கவனிக்கின்றார்கள். இயேசுவை பின்பற்றுகிற நம்மை, இறை ஊழியர்களாக இருக்கிற நம்மை மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். அதுவும் முக்கியமாக உணவு உண்ணும் பொழுது நாம் கவனிக்கப்படுகிறோம். எவ்வாறு உணவு உண்கின்றோம் என்பதை இறைவார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:1-2. ஆளுநர் வீட்டில் நீ உணவு கொள்ள உட்காரும் போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்து பார். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கள். அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே, அது உன்னை வஞ்சிக்க விளையும் உணவாயிருக்கலாம். ஆக நாம் உணவு உண்ணும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23:20. குடிகாரரோடு சேராதே, பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழையாவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். சீராக் 31:16. உனக்கு முன் வைக்கப்பட்டவற்றை பண்புள்ள மனிதர் போன்று சாப்பிடு, பேராசையோடு விழுங்காதே, இல்லையேல் நீ வெறுக்கப்படுவாய். நற்பயிற்சியை முன்னிட்டு உண்டு குடிப்பதில் முதல்வனாயிரு.